ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரேமம் சேனல். நான் உங்கள் பிரேம். நாம இன்னைக்கு இந்த ஷோல பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் வீடு தான். அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கே வீடும், அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கே வீடும். நம்ம ஒரு வீட்டில் தங்கிக்கிட்டே மந்த்லி ஒரு 10 to 15,000 ரெண்டல் இன்கமும் இந்த வீடு நமக்கு சப்போர்ட் பண்ணும். 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா கொடுத்து கிழக்கு பார்த்த சைட்டினால வீட்டோட மெயின் டோரை கிழக்கு வாசல் வச்சு கொடுத்து ஈஸியாக ரெண்டல் போகக்கூடிய ஒரு லொக்கேஷனில் தான் இந்த வீடை நமக்கு விற்பனை கட்டி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமாக இருந்தாலுமே ரொம்ப ஸ்பேசியஸாக இன்டீரியர் பண்ணி சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லாம் 16க்கு 20 என்ற கணக்கில் கொடுத்து 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமை கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணி செமி ஃபர்னிஷ் பண்ண வீடாக தான் இந்த வீட்டை விற்பனை கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிரேமம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இந்த வீட்டை சுற்றியுமே ஸ்கூல், காலேஜ், ஐடி பார்க் இருக்க ஒரு பிஸியான லொக்கேஷனில் தான் இந்த வீடை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்டில் டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணி பால்கனிலாம் கொடுத்து ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. லே அவுட்டோட டெட் அண்ட் சைட்னால ரொம்பவுமே ஈஸியாக போச்சுங்க. கார்லாம் வெளியிலே பார்க் பண்ணிக்கலாம். எலிவேஷனை ஹைலைட் பண்ணுற விதமாக நிறையா ஜாலி ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 25க்கு 60 என்ற சைட்டு கணக்குனால வீட்டோட பிளானும் ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. வீட்டை எவ்வளோ யூனிக்காக அழகாக எலிவேஷனை டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூனிக்காக டிசைன் பண்ணி கொடுத்து நிறைய லைட்டிங் ஒர்க்லாம் கொடுத்து எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒரு செமி கேட்டட் கமிட்டி லொக்கேஷனில் தான் இந்த சூப்பரான வீடு அமைஞ்சிருக்கு. கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 13க்கு 23 என்ற கணக்கில் ஒரு கார் தாராளமாக நிறுத்தி 4-5 டூ வீலர் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல் அண்ட் வாட்டர் ஸ்டம் பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி உங்களுக்கு ஜலமூலையில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைலும், வாலில் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனில் செராமிக் டைலும் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் டைப்பில் டீக்வுட்டில் செய்யப்பட்ட சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் 16க்கு 20 என்ற கணக்கில் ஸ்பேசியஸான செமி ஃபர்னிச்சர் பண்ண லிவிங் ஹால் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்குலாம் பார்த்தீங்கன்னா 2க்கு 4 ஹை கிளாஸ் விட்டிஃபை டைல் லே பண்ணி லிவிங் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் எலகன்ட் டிசைனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து ஸ்ட்ரிப் லைட், ஃபேன் ப்ரொவிஷன் எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்து ஹாலை ரொம்பவுமே அழகாக காமிச்சிருக்காங்க. ஹாலோட ஒன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஹைட் வரையே பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் நீட்டான டபுள் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னங்க, வீட்டோட கிச்சன் ஏரியா பற்றி சொல்லி ஆகணுங்க. 8க்கு 16 என்ற கணக்கில் மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸை பிளைவுட்லேயே பேனல் ஒர்க் பண்ணி லைட்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. மைல்டான கலர் காம்பினேஷனில் இந்த கிச்சனுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கிச்சனோட சைடு வால் முழுதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டேபிள் டாப்க்கெலாம் கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து ஸ்டோரேஜுக்காக பேஸ் கேபினட், ப்ரீமியம் மாடலில் சிம்னி, வால் கேபினட், லாஃப்ட் முழுமே உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் சைடு வால் முழுவதுமே உங்களுக்கு டைல் ஒர்க் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். லிவிங் ஹால்லே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி உங்களுக்கு இந்த கார்னரில் உங்களுக்கு பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க. இன்சைடு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் டிசைன் பண்ண அழகான உட்டன் டோரோட பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் சிம்பிள் அண்ட் நீட்டான டிசைனில் ரெடிமேட் உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 என்ற கணக்கில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக பெட்ரூமோட ஒன் சைடு முழுவதுமே வார்ட்ரோப் யூனிட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பர் ஒட்டி இருக்கிறது பார்க்குறதுக்கு இன்னும் இந்த பெட்ரூமுக்கு ஹைலைட்டாக கொடுக்குது. உட்டன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு வார்ட்ரோப் யூனிட் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் மிரர், ஸ்டடி டேபிள்லாம் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக லாங் லைஃப்க்காக உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5க்கு 5 என்ற கணக்கில் வெஸ்டர்ன் டைலட் தான் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங், ஷவர், க்ளோசெட் எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் ஃபிட்டிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹீட்டருமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசன், லைட்டிங் மிரருமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க.
சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பிஹெச்கேயும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் பெட்ரூம்னால லாஃப்ட் மட்டுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட், ஃபேன் எல்லா ப்ரொவிஷனுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம்க்குலாம் எஃப்ஆர்பி டோர் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 என்ற கணக்கில் வெஸ்டர்ன் டைலில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமும் டிஃப்ரெண்டான டிசைனில் டைல் ஒர்க் லே பண்ணி 2 பாத்ரூமே உங்களுக்கு ஹீட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம டெனன்ட் விட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. 2 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம்னால ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அவுட்டர் ஸ்டேர்கேஸ்க்கு கீழே உள்ள இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளான ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 6 என்ற கணக்கில் உங்களுக்கு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு கீழே. ஸ்டெப்ஸ் ஏறும்போது சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர்லேயே பெயிண்ட் ஒர்க் பண்ணிக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருக்குங்க. ஜன்னலுக்கெல்லாம் ஜாலி டைல் லே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே ஒரு சூப்பரான சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. டைல்லாம் ரொம்பவுமே யூனிக் டிசைனில் சூஸ் பண்ணி ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் டிசைனில் உங்களுக்கு உட்டன் பேட்டர்னில் டிசைன் ஒர்க் பண்ணி நம்மளோட இஷ்ட தெய்வத்தை வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த இடத்த அமைச்சு கொடுத்துருக்காங்க. புத்தா ஸ்டாச்சுலாம் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டோட மெயின் டோரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரியே கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்க அதே டீக்குட்டில் தான் உங்களுக்கு சேம் மாடலில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்த மாதிரியே 16க்கு 20 என்ற கணக்கில் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. சைடு வால்க்கெல்லாம் மைல்டான கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக நீட்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்து வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து உங்களுக்கு நிறைய யூபிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. செப்பல்லாம் வைக்கிறதுக்கான உங்களுக்கு ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா டோருக்கு பின்னாடி இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கபோர்டுலே. சேம் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்த மாதிரியே ஒரு சிம்பிளாக நீட்டான டிசைனில் சீலிங் ஹைட் வரையுமே உங்களுக்கு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒரு எலகண்டான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து லைட்டிங் ஒர்க்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. எப்படி மின்னுதுன்னு நீங்களே பாருங்கள். லிவிங் ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போக என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா உட்டன்லே ஆர்ச் டைப்பில் ரெடி பண்ணி நிறைய டெக்கரேட்டிவ் எலமெண்ட் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் சேர்த்து 10க்கு 16 என்ற கணக்கில் ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைடு வால்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் டைல் ஒர்க் சூஸ் பண்ணி லே பண்ணி பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. வென்டிலேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா 2 யூபிசி விண்டோ பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கும் டேபிள் டாப் கீழே பேஸ் கேபினட், வாலில் வால் கேபினட், ப்ரீமியம் மாடலில் சிமினி, லாஃப்ட் முழுதுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வீட்டெல்லாம் பார்த்தா யாருக்கு தாங்க பிடிக்காது? நீங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரே வீட்டில் 2 ஃபேமிலி இருக்கணுனாலும், இல்லை 2 வீடுமே நம்ம வாடகைக்கு விட்டு மந்த்லி ஒரு 30,000 ஏர்ன் பண்ணாலும், இல்லை ஒரு வீட்டில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு இன்னொரு வீட்டை ரெண்டுக்கு விட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபிள் ஹவுஸ் தான் இந்த வீடு உங்களுக்கு. இந்த வீட்டை பொறுத்தவரை லைட், ஃபேன் எல்லா ப்ரொவிஷனுமே போட்டு ஒரு ரெடி டு மூவாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. 5க்கு 5 என்ற கணக்கில் பூஜா ரூம் கொடுத்து பூஜா ரூம்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே உங்களுக்கு ஓனர் ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான வீடை தான் இந்த வீடை இன்டீரியர் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியே கொடுத்து அமைச்சிருக்காங்க. பெட்ரூம்க்குலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெடிமேட் உட்டன் டோர். 10க்கு 16 என்ற கணக்கில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வாலை ஹைலைட் பண்ணி காமிக்கா உங்களுக்கு வால்பேப்பர் லே பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாசி ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டல் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வார்ட்ரோப் யூனிட், ட்ரெஸ்ஸிங் மிரர், ஸ்டடி டேபிளுமே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் 5க்கு 5 என்ற கணக்கில் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன், லைட்டிங், மிரர் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. சேம் இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா 10க்கு 16 என்ற கணக்கில் கொடுத்துருக்காங்க. மைல்டான கலரில் வால்பேப்பர்லாம் ஒட்டியிருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
கிளாசி ஃபினிஷில் வாட்ரோப் யூனிட்டு, ரவுண்ட் டிசைனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் மிரர், அதை ஃபாலோ பண்ணியே உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூம். இந்த மாதிரி வீட்டெல்லாம் பார்த்தா யாருக்கு தாங்க பிடிக்காது. ஈஸியாக டெனண்ட் வந்து உடனே புக் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த அழகான வீட்டை நமக்கு விற்பனை கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் ஹார்ட் சிட்டியான சரவம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் தான் இந்த சூப்பரான வீடு ஒரு செமி கேட்டட் கமிட்டி லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,60,00,000. லேண்டு, பில்டிங் எல்லாம் டிடிசிபி அப்ரூவ்ட், பில்டிங் அப்ரூவ்லாம் வாங்கி கட்டினால ஈஸியாக நீங்கள் 75 to 80% லோன் போகக்கூடிய லொக்கேஷன் தான் இந்த வீடை நமக்கு கட்டி விற்பனைக்கு வச்சுருக்காங்க. டெரஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டோரேஜுக்காக 2 தண்ணி டேங்க் செப்பரேட்டாக கொடுத்து துணிந்த வைக்கிற மேடையுமே கொடுத்துருக்காங்க. இது போன்ற நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸை பார்க்க நம்ம பிரேமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெரஸ்க்கு போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பாருங்கள் ஸ்டீல் டோர் தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக மல்டி லாக் இருக்கும். இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.